மை காட், என்ன லெவல் சார், என்ன பண்ணிருக்கீங்க? மைண்ட் ப்ளோயிங், சூப்பர், ஒன் ஆஃப் இஸ் கைண்ட். வணக்கம் கிரிக்கெட் ரசிகர்களே, வெல்கம் பேக் டு தமிழ் கிரிக்கெட் ரால்ஸ் வித் யூ வேல் பிரசன்ட். லெட்ஸ் வெல்கம் ரஹ்மான் டிவிலியர்ஸ் அண்ட் பிரவீன் ஸ்பீக்ஸ் ஆன் போர்ட். ஓகே, சாட்டர்டே டபுள் ஹெட்டர், ரெண்டுமே ஒரு சரியான மேட்ச். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு அப்செட், எம்ஐ தான் ஜெயிக்கணும் எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் டிசி ஜெயிச்சிருச்சு. ஜென்ரலா ஆன் பேப்பர் பாடுறா எம்ஐ இஸ் மோர் ஸ்ட்ராங்கர் தன் டிசி. இன்னைக்கு ஜெயிச்சிருச்சு. எஸ், இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா ஆப்ஷன்ஸும் கொஞ்சம் ரிசல்ட்ல காஸ்ட் ஆயிருக்குன்னு என்னோட பிலீஃப். நம்ம அப்படியே லேட்டரான் டிஸ்கஸ் பண்ணலாம். செகண்ட் மேட்சும் ஒரு சரியான மேட்ச், நெயில் பைட்டர் லாஸ்ட் ஓவர் வரையும் போச்சு. ஸோ நான் டெஃபினட்டா ஜிடி ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன் சிச்சுவேஷனை பார்த்தா. ஸோ அந்த ரெண்டு மேட்ச் பத்தியுமே இன்னைக்கு ஒரு ஓவரால் ரிவ்யூ பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் மேட்ச் எல்லாரும் எம்ஐ ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னு சொன்னீங்க. நான் ப்ரெடிக்ட் பண்ணல, நான் டிசி தான் ப்ரெடிக்ட் பண்ணேன். அது ஏங்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா லாஸ்ட் சீசன் நம்ம பார்ப்போம், நான் அடிக்கடி அதை வந்து எல்லா வீட்லயும் சொல்லிட்டே இருக்கேன். லாஸ்ட் சீசன் வந்து அந்த எம்ஐ விசஸ் டிசி மேட்ச்ல தான் டிசியோட டவுன்ஃபாலும் சரி, எம்ஐயோட இதுவும் சரி, வின்னிங் ஸ்ட்ரீக்கும் அங்க இருந்தா ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறமா எம்ஐ வந்து கண்டினியூஸா வின் பண்ணிட்டே வந்தாங்க. டிசி அதுக்கப்புறம் தான் தோத்து வெளில போனாங்க. நான் பிரவீன் ப்ரோட்ட கால் பண்ணி டீம் சேர்க்கும் போதே நான் சொன்னேன், இந்த மேட்ச் டிசி ரிவெஞ்ச் எடுப்பாங்கன்னு நான் சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சு. எல்லா ஆஸ்பெக்ட்லயும் டிசி அவுட் பிளே பண்ண மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா பேட்டிங்லயும் பிச்சுமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுச்சு. ஆக்சுவலி பிச்சுமே பவுலிங் பிச் மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் எம்ஐயோட பிளேயர்ஸ் இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணி ஆடிருக்கலாம். ரோஹித் சர்மாக்கு நல்ல ஸ்டார்ட் கிடைச்சது, ஆனா இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் பண்ணிருக்கலாம் அவரு. பட் கொஞ்ச நேரம் ஆரஞ்சு கேப் மாட்டியிருந்தாரு. அடுத்த இன்னிங்ஸ்ல வந்து ரிஸ்வி நல்லா இருந்துச்சா, கீழே இறங்குப்பான்னு சொல்லி திருப்பி வாங்கி மாட்டிக்கிட்டாரு. பட் ஸ்டில் ரோஹித் சர்மா ஆரஞ்சு கேப்ல பார்க்கும்போது கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு. சூரியகுமார் யாதவ் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. ஆக்சுவலா செம்மையா ஆடினாரு. அந்த பிச்சுக்கு என்ன தேவையோ அதை சூப்பரா ஆடினாரு. பட் வந்து அகைன் சூரியகுமாரும் பெருசா ஆடி கொடுத்துருக்கலாம். தப்பான டைம்ல அவுட் ஆயிட்டாருன்னு தோணுது. நமந்தீர் ஒரு சைடு நல்லா அடிச்ச ஆன மாதிரி இருந்துச்சு, கண்ணாதான் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. பட் திடீர்னு பார்த்தா 21 balls 28 தான் அடிச்சிருந்தாரு அவர் மேட்ச். ஸோ வந்து மற்ற எந்த பேட்ஸ்மேன் ஹெல்ப்பே இல்லை. ஸோ அதனாலே வந்து நல்லா கடப்பாற மாதிரி எட்டு வரையும் பேட்டிங் வச்சிருக்காங்க. பட் ஒரு ஹெல்ப் இல்லாம போயிருச்சு எந்த பேட்ஸ்மேன் இருந்தோம். யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னொரு பேட்ஸ்மேன் ஹோல்ட் பண்ணி பயங்கரமா அடிச்சிருப்பாங்க. பட் அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் சூரியகுமாருக்கும் நமந்தீருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப் தவிர வேற எதுவுமே பெருசாவே கிளிக் ஆகல எம்ஐக்கு. அதுதான் அவங்களோட மெயின் லாஸுக்கான ரீசனு. 162 தான் போஸ்ட் பண்ணாங்க. பிக் 2026 ஐபிஎல்ல 162 ஒரு டார்கெட்டே கிடையாது. ஆக்சுவலா ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ணிருக்க வேண்டியது டெல்லி. நம்ம டெல்லி பேட்டிங் பத்தி வரப்போ அதுக்கு வருவோம். பட் அந்த பிளேயிங் லெவனோட இதுலயே நான் ஒரு கொஸ்டின் பண்ணிடுறேன். பிளேயிங் லெவன் டாஸ் போட்டதுமே சூரியகுமார் யாதவ் சொன்னாரு, ட்ரெண்ட் போல்ட் அவுட், கார்வின் போர்ஷின்னு, அப்புறம் தீபிக் சகர், அப்புறம் ஹார்திக் பாண்டியா அன்வெல்னு சொன்னாரு. ஸோ அவரு வந்து கார்வின் போர்ஷ் மென்ஷன் பண்ணும் போதே இது ஒரு டாக்டிக்கல் மூவ்னு சொன்னாரு. ஸோ அது என்னவா இருக்கலாம்னு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அந்த சைட்ல ஏதோ ஒரு பிளேயருக்கு ஏதோ ஒரு பேட்டிங்க்கு இது பண்ற பிளான் பண்ணிட்டு வந்திருப்பாங்களா? ஏன்னா இது எனக்கு எந்த இடத்துலயும் பெருசா டாக்டிக்கலா அப்ளை பண்ண மாதிரி தெரியல இன்னைக்கு அவங்க பவுலிங் போடும்போது. ஏன்னா கார்வின் போர்ஷ் வந்து அந்த அளவு பவுலிங்ல எஃபெக்டிவா இல்லை இன்னைக்கு. நாளுக்கு அடிச்சிட்டாங்க. பேட்டிங்ல எஸ் லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 யூஸ்ஃபுல் பவுண்டரி அடிச்சாரு. ஸோ அதோட அவங்க தாட்ஸ் சொல்லிருங்க. ஏன்னா நெக்ஸ்ட் மேட்ச் இப்படி கண்டினியூ பண்ணுவாங்களா? கார்வின் போர்ஷ் ப்ரிஃபர் பண்ணுவாங்களா ட்ரெண்ட் போல்ட் பதில்? பேட்டிங் டெப்த் தான் யோசிச்சிருப்பாங்க நினைக்கிறேன். பவுலிங்ல எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்னு தெரியல. கார்வின் போர்ஷ் நல்ல பவுலர், பட் இருந்தாலுமே நிறைய விக்கெட்ஸ் எடுத்து அந்த ஸ்ட்ரைக் எல்லாம் கொடுப்பாரான்றது எனக்கு டவுட்டா இருக்கு. ஹர்திக் பாண்டியா இல்லையா? ஸோ அதனால வந்து அந்த இடத்துல ஒரு பேட்டிங் டெப்த் இருக்கும், அந்த ஃபயர் பவர் இருக்குன்றதுக்காக கொண்டு போனாங்க. பட் இருந்தாலுமே மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு அந்த 160 என்னால இன்னுமே இது பண்ண முடியல. எந்த டீம் எவ்வளவு நல்ல பவுலிங்கா இருந்தாலும் அவங்களோட கேலிபருக்கு அவங்க 180+ அடிச்சிருக்கணும். இல்ல அதான் டாப் ஆர்டர்ல எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு ரிக்கல்டனும் பெர்ஃபார்ம் பண்ணல, திலக் வர்மாவும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஹர்திக் பாண்டியாவோட ஆப்சன்ஸ் வேற. ஸோ நீ பேட்டிங்கே ஓவராலா கொஞ்சம் வீக்கா தான் தெரிஞ்சது. ஏன்னா ஏர்லியரா விக்கெட்ஸ் விட்டதுனால ப்ரெஷர் ஆப்வியஸா கேப்டன் மேல, சூரியகுமார் யாதவ் மேல ப்ரெஷர். அவர் இந்த சீசன், அவர் லாஸ்ட் சீசனே கேப்டன்சி பண்ணல. ஸோ அது வேற ஆட் ஆன் ஒரு எக்ஸ்ட்ரா டியூட்டி. ஸோ இந்த கண்டிப்பா பேட்டிங்ல ஒரு ப்ரெஷர் தெரிஞ்சது. வேற அந்த சைடு கம்பெனியும் பெருசா இல்லை, எல்லாருமே அவுட் ஆயிட்டே போனாங்க. ரோஹித் ஒரு நல்ல பொசிஷன்ல இருந்தாரு, அங்கிருந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நான் கூட அந்த ரிவ்யூ நல்லா ஃபேக் பண்ணாரு, பயங்கரமா ஃபேக் பண்ணாரு. அது அவர் கிளியரா வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுமே போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ரவி சாஸ்திரி கேட்டதுக்கு தான் சொன்னாருன்னு நினைக்கிறேன். குல்தீப் யாதவ் கண்டிப்பா எல்லா ஸ்டவுட்டுக்குமே ரிவ்யூ எடுக்கணும்னு பண்ணுவாரு. ஸோ நானும் அவங்கள இன்னும் கொஞ்சம் டெம்ப் பண்ண கேஎல் ராகுல், குல்தீப் யாதவ், ஸோ கேப்டன் எல்லாருமே ஃபேக் பண்ணிட்டாரு. கரெக்டா அதை எடுத்து அட்வான்டேஜா போயிருச்சு. பட் இன்னும் லாங்கரா ஸ்டே பண்ணி ஒரு 50-60 அடிச்சிருந்தா இன்னுமே பயங்கரமா பேசியிருக்கலாம் அதை பத்தி. பட் யூஸ்ஃபுல்லா இல்லாம போயிருச்சு. ஓகே, நீங்க ரெண்டு பேரும் என்ன நினைக்கிறீங்க? இப்ப ஹர்திக் பாண்டியா ஆப்சன்ஸ் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணிருக்கு இன்னைக்கு மும்பை, என்னை பொறுத்தவரைக்கும். ஏன்னா பேட்டிங்ல
கண்டிப்பா டிசி நடராஜன் ஓவர்ல ஒரு பவுண்டரி கூட போல, அந்த பெனால்டிமேட் ஓவர்ல 19th ஓவர்ல ஒரு பவுண்டரி கூட போடல. அப்புறம் லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 பவுண்டரி. இதே ஹர்திக் பாண்டியா இருந்தா கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் போட்டிருப்பாரு. அதே மாதிரி அவங்க பவுலிங்லயும் வந்து இன்னைக்கு எஃபெக்ட் பண்ணுச்சு. ஏன்னா பூம்ரா வந்து இனிஷியல் ஓவர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா இல்லாதனால பூம்ரா போடுற மாதிரி வந்துருச்சு. பூம்ரா வந்து லேட்டரான ஒரு 6th ஓவர் அந்த மாதிரி தான் போடுவாரு. ஸோ அவங்க பவர் பிளே பவுலிங்கும் சேஞ்ச் ஆயிடுச்சு, பினிஷரும் இல்லாதனால கண்டிப்பா அது இன்னைக்கு இம்பாக்ட் பண்ணிருக்கு. ஆமா ப்ரோ, ஹர்திக் பாண்டியா இல்லாத கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய மிஸ்ஸா தான் எனக்கு தெரிஞ்சது. அவரோட இம்பாக்ட் அங்க மிஸ் ஆயிருக்கு. எப்படியா இருந்தாலும் அவர் இருந்திருந்தா ஒரு 15 பால்ஸ் ஒரு 30-35 இருந்திருக்கணும். இவர் சொன்ன மாதிரி நமந்தீர் அடிச்ச மாதிரியே இருந்தது. ஆனா எடுத்து பார்த்தா ஸ்ட்ரைக் ரேட் 130 இருந்தது. 21 பால்ஸ்க்கு 28 ரன்ஸ் ஒன்று அடிச்சிருந்தார். ஹர்திக் பாண்டியா இருந்தா அது ஒரு 40 ரன்ஸ், 20 பால் அடிந்தா ஒரு 40, ஒரு 180 வந்திருந்தாலுமே, மும்பை மாதிரி ஒரு டீமுக்கு அந்த 20 ரன்ஸ் வந்தாலுமே அது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்திருக்கும். அதுக்குள்ள டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க பிராஜ். அதே மாதிரி சாண்ட்னருக்கு பதிலாக கார்வின் போஸ் இன்னும் கொஞ்சம் மேல அனுப்பியிருக்கலாம் ஒரு பொசிஷன். ஏன்னா சாண்ட்னர் 13 balls 18 runs தான். எனக்கு தெரிஞ்சு அந்த பொசிஷன், அந்த டிசிஷனும் கொஞ்சம் பெட்டரா எடுத்திருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயரும் வந்து ஒரு கிளிம்ஸ் காட்டினார் கார்வின் போஸ் வந்து எல்லா பாலுக்கும் சுத்துற மாதிரி. ஸோ அவர் கொஞ்சம் மேல வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஸ்கோரும் வந்திருக்கலாம். இதெல்லாம் பாசிபிலிட்டி தான் நம்ம பேசணும், வந்திருக்கும்னு ஷுவரா சொல்ல. ஸோ இதெல்லாம் தான் நம்ம நோட் பண்ண வரையும். இப்போ அப்படியே டெல்லியோட பவுலிங் வந்துடலாம். டெல்லியோட பவுலிங் வந்து இன்னைக்கு கண்டிப்பா எக்ஸப்ஷனா இருந்தது. ஸ்பின்னர்ஸை சூப்பரா அப்ளை பண்ணாங்க. விப்ராஜ் மட்டும் கொஞ்சம் அடி வாங்கிட்டாரு. மற்றபடி அக்ஷர் பட்டேல் vs ரோஹித் சர்மா அந்த பேட்டில் பக்காவா பிளான் பண்ணி ரோஹித் சர்மாவை தூக்கிட்டாரு. ஸோ அதுவுமே சூப்பரா போட்டு காமிச்சாங்க கூட. இதோட 10 இன்னிங்ஸ்ல 4 வாட்டி விக்கெட் எடுத்திருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட்டே 96 தான். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயர் 100 கீழே ஸ்ட்ரைக் ரேட் ஒரு பவுலருக்கு அகேன்ஸ்டா வச்சிருக்காருன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். ஸோ மற்றபடி இப்போ பேசர்ஸுமே எல்லாமே சூப்பரா பண்ணாங்க. நடராஜன் வந்து டெசிக்னேட்டட் டெப்த் பவுலரா யூஸ் பண்ணி 16th ஓவருக்கு அப்புறம் தான் இன்ட்ரடியூஸே பண்ணாங்க. எனக்கு தெரிஞ்சு முகேஷ் குமாரும் இனிஷியலா சூப்பரா போட்டு கொடுத்தாரு. அந்த ஒரே ஓவர்ல 2 விக்கெட், அங்கதான் வந்து டோட்டல் ப்ரெஷரும் மும்பை மேல விழுந்துருச்சு. டிசி பவுலிங் இன்னைக்கு ரொம்பவே ஒரு ஒரு கிளாஸ் ஏத்துன மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு பவுலிங் போட்டாங்க. லுங்கி இங்கடி சிஎஸ்கேல இருந்து பிராவோட்ட வந்து டிப்ஸ் வாங்கிட்டு வந்து லுங்கி இங்கடி வந்து டிசிக்கு பெர்ஃபார்ம் பண்றாரு. அடுத்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா துஷார் தேஷ்பாண்டே அங்க போட்டு மிரட்டி விடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது சிஎஸ்கே ஃபேன்ஸு கொஞ்சம் நெஞ்செல்லாம் வலிக்கும் தான், எனக்கு புரியுது. இதுக்கேவா இதுக்கே ரிஸ்வி வேற அங்க இருந்து வந்து 8 கோடி கொடுத்து அங்க அடிக்காம 90 lakhs வாங்கிட்டு இங்க வந்து பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ். எல்லாத்தையும் பார்க்கும்போது ஒருத்தனை அடிங்கடா அப்படின்ட்டு பிளம்பிங்க தொரத்தி அடிக்கிறானுங்க எங்க பார்த்தாலும். எல்லா கமெண்ட்ஸ்லயும் யாருக்கு அப்ரிசியேஷன் போஸ்ட் போட்டாலும் ஒரு ஜடேஜா அங்க இருந்து த்ரோ போட்டு அந்த ரன் அவுட், அதுக்குமே கமெண்ட்ஸ்ல போய் பிளம்பிங் தான் திட்டுறானுங்க. ஸோ வந்து சிஎஸ்கே ஃபேனா இருக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டான டைம் தான். நம்ம இதுக்கு வந்துருவோம். குல்தீப் யாதவ் இன்னைக்கு கொஞ்சம் அடிச்சிட்டாங்க. ஆனா அந்த ஸ்பாட்டை வந்து விப்ராஜ் நிகம் வச்சு நல்லா ஃபில்அப் பண்ணிட்டாரு அக்ஷர் பட்டேல். அந்த இடத்துல செம்மையா கேப்டன்சி பண்ணிட்டாரு. அண்ட் முகேஷ் குமார் இன்னைக்கு வந்து அந்த டபுள் விக்கெட் பிரேக் த்ரூ கொடுத்தாரு பவர் பிளேல. அதுவுமே ஒரு செம்ம பவுலிங். ஆக்சுவலி நல்ல ஒரு பவுலிங் பார்த்த மாதிரி ஃபீல் ஆச்சு. டிசிட்ட இருந்து நடராஜன் ஆஸ் யூஷுவல் அவரோட வேலையை வந்து பார்த்துட்டாரு. நான் அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்டிங் முன்னாடி நடராஜன் பெருசா லோக்கல் டோர்னமெண்ட்ஸ் எல்லாம் பெருசா பண்ணல. ஸோ இந்த சீசன் தெரியல எப்படி பண்ணுவாருன்னு யோசிச்சேன். பட் வந்து அந்த நல்லா டெத் பவுலிங் போறாரு. அந்த சீமை பிடிச்ி யார்கர் போடுறது நியூ ஸ்கில் டெவலப் பண்ணிருக்கேன்னு அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுவுமே வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது அவருக்கு. அகைன் ஹாப்பி பர்த்டே டு நடராஜன். ஸோ வந்து செம்மையா போட்டாரு. அவரோட பர்த்டே கிஃப்ட் அவரே தேடி எடுத்துக்கிட்டாரு. ஸோ வெரி ஹாப்பி. இப்போ மிச்சல் ஸ்டார்க் வந்துட்டா இதுல இங்கீடியை டிராப் பண்ணிட முடியுமா? ஸோ இது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஹெட் ஏக் டிசிக்கு. ஏன்னா லுங்கி நல்லாவே பண்ணிருக்காரு, 2 மேட்சுமே நல்லா பண்ணிட்டாரு. இப்ப ஸ்டார்க்கோட அந்த லெகசிக்காக உள்ள கொண்டு வருவாங்களா? நல்லா போயிட்டு இருந்ததுன்னா எதுக்கு உடையாத ஒண்ணு இது இவங்களே ஏன் உடைச்சு அதுல ஒரு ரிஸ்க் எடுக்கணும்? நல்லா ஒரு 7 மேட்ச்ல இவங்க நல்லா ஒரு 5 மேட்ச் வின் பண்ணி போனாலுமே அவருக்கு இன்னும் ஒரு 3-4 மேட்ச் ஒழுங்கா பண்ணலாலுமே எண்ட் வரைக்கும் வச்சு கொடுக்கறது தான் பெட்டர். டிசியோட பேட்டிங்க்கு வந்துருவோம். டிசியோட பேட்டிங் இன்னைக்கு 10 நிஷங்கா கிளாஸா ஆனாரு, செம்ம கிளாஸா ஆனாரு. அவரால் என்ன ஆட முடியாது. ஸ்ரீலங்கன் ஸ்லோ பிச்சஸ் ஆடி இந்த பிச்சஸ்ல அவருக்கு எப்படி ஆடணும் நல்லாவே தெரியுது. பட் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு. ஆக்சுவலா நான் நினைச்சேன் அவர் நின்று இன்னைக்கு மேட்சை முடிச்சு கொடுத்துருவாருன்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்டா அந்த இடத்துல அவுட் ஆயிட்டாரு. பட் இன்னைக்கு செம்ம கிளாஸா ஆனாரு. அண்ட் நிதிஷ் ராணா ஒரு அன்பார்ச்சுனேட்டான ஒரு ரன் அவுட். கேஎல் ராகுல் இன்னைக்கும் ஒரு ஃபெயிலியரு. இன்னைக்கு ஆரஞ்சு அபகம்னா 2 பேரும் ருத்ராஜும் கேஎல் ராகுல் 2 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஒரே தலைவலியா இருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு சமீர் ரிஸ்வி வந்து சுரேஷ் ரெய்னாவின் பட்டறையில் தீட்டப்பட்ட கத்தி சமீர் ரிஷி. அவர் ரொம்ப ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சிஎஸ்கே சொல்லி அவர் எடுக்க வச்சு அவங்களும் 8 கோடி வரையும் போய் எடுத்துட்டாங்க. எடுத்தோன்னே அந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல ரஷீத் கான ஒரு பால் அடிக்கி டங்கார்னு ஒரு 6 விடுவாரு. அப்பவே அவரோட எபிலிட்டி வந்து நல்லா தெரிஞ்சுது. அந்த எபிலிட்டியை வச்சு அவங்க
ஏன் ஆக்ஷன் டைனாமிக்ஸ்ல அப்படி இப்படி போய் விட்டுட்டாங்க. அது அவங்க மேலே பெருசா சொல்ல மெகா ஆக்ஷன் வந்துச்சு. சமீர் ரிஸ்வி மாதிரி ஒரு பிளேயர் வந்து மெகா ஆக்ஷனை ரீடைன் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டா டவுட் தான். பட் ஸ்டில் அவர் வந்து திருப்பி 8 crore போனவர் 90 lakhsல டிசிக்கு வந்து அசுதோஷ் சர்மா மாதிரி ஒரு டெசிக்னேட்டட் பினிஷரை ரீப்ளேஸ் பண்ணி வர்றாரு அவரு. அசுதோஷ் சர்மா மாதிரி ஒருத்தர் வந்து பெஞ்ச்ல இருக்காரு, அவரை ரீப்ளேஸ் பண்ணி இவர் வந்து மேட்ச் ஆன் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றாரு. நான் கூட சரி ஃபர்ஸ்ட் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணவும் சரி இந்த மேட்ச் பெருசா பண்ண மாட்டாருன்னு தோணுது. ஒரு 16 balls 14, 16 balls 13ல இருக்காரு. அதுக்கப்புறம் வச்சு இருக்கிறாரு பாரு. எல்லா மேட்சுமே டிசிய அந்த க்ரூஷலா விக்கெட்ஸ் போற நேரத்துல வந்து கையை கொடுத்து தூக்கி காப்பாத்தி அந்த பினிஷிங் லைனுக்கு அந்தாண்ட கூட்டு போய் விடுறாரு. சரியான பேட்டிங். இன்னைக்கும் ஒரு வெல் டிசர்வ் செஞ்சுரியை மிஸ் பண்ணாரு ஆக்சுவலா. ஒரு 51 balls 90 சும்மா டெரிஃபிக்கானாரு. மில்லர் அந்த சைட்ல வந்து ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி அவரோட வேலையை வந்து கிளீனா பண்ணிட்டு இருந்தாரு. ஃபுல் கிரெடிட்ஸ் டு பத்தும் நிசங்கா அண்ட் சமீர் ரிஸ்வி. செம்மையா நின்று 2 பேருமே பில்லர் மாதிரி நின்று மும்பை வந்து இந்த கேமுக்குள்ளே விடாம ஜெயிச்சிட்டாங்க. ப்ரோ டிசியோட மேனேஜ்மெண்ட்டை பாராட்டணும். ஏன்னா போன வாட்டி அசுதோஷ் வந்து வெளில வைக்கிறன்றதே ஒரு பெரிய ஒரு ஹார்ஷ் டெசிஷன். அதையும் அவரை கன்வின்ஸ் பண்ணணும். அவரை கன்வின்ஸ் பண்ணி இவருக்கு மேல அந்த ஸ்பாட் கொடுத்ததே வந்து பெரிய விஷயம். நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் 14 பால் ஆடுறப்ப இது ஓடிய விளையாடுற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு. அங்க இருந்து நோவேர் ஒரு டைம்ல 50ல 90 இருக்காரு. 7 6 அடிக்கிறதுமே சும்மா லைக் நார்மலான அடிக்கல, எல்லாமே கிளீன் ஷாட் அழகா கிளியர் பண்றாரு வெளியில. போக போக என்னமோ அவரே ரொம்ப டிட்லியா தெரியுறாரு. இந்த மேக்ஸ்வெலுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மேட்ச் பாத்திருந்தீங்கன்னா அவர் தான் மேக்ஸ்வெல் ஒரு ஃபர்ஸ்ட் 3 மேட்ச் அடிச்சிருப்பாரு 2013 14. அது மாதிரி இருக்கு இப்ப இந்த 2 மேட்ச். 70 எங்க 90 எங்க. பராகும் ஒரு சீசன் இது மாதிரி வந்தது. இது மாதிரி அடுத்த மேட்சும் பண்ணாருன்னா நல்லா இருக்கு ஒரு மேட்ச் பார்க்க ஐபிஎல். இப்பதான் ஏதோ கொஞ்சம் கோலாகலமா இருக்கு. இந்த நடுவுல வந்து 160ல வச்சு இன்னைக்கு அடுத்த மேட்சும் ஒரு கிட்ட போய் முடியறது நல்லா இருக்கு. மற்றபடி இன்னைக்கு டெல்லியோட பேட்டிங் பத்தி பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. கேஎல் ராகுல் வந்து டூ ஃபெயிலியர், அதுக்குள்ள வந்து நம்ம எதுவும் ஜட்ஜ் பண்ண முடியாது. போக டோர்னமெண்ட் ப்ரொசீட் ஆக கண்டிப்பா அவர்கிட்ட இருந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நிசங்கா நீ சொன்ன மாதிரி கிளாஸ் ஆடினாரு. நம்ம வந்து நிதிஷ் ராணா கொஞ்சம் பார்த்து ஆகணும். ஏன்னா போன மேட்சும் கொஞ்சம் பேட் விக்கெட்டு. இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் பெட்டர் கால் எடுத்துருக்கலாம். ரொம்ப தூரம் பால் போல, அந்த ரன் தேவையே இல்லை ஆக்சுவலா. அப்படி ரன் போகணும்னு நினைச்சிருந்தா ஃபுல் ஃபிளெட்ச்ல ஓடி இருக்கலாம். ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாரு. பூம்ரா த்ரோ அடிக்கும் போது தான் இவர் ஸ்பிரிண்ட் அடிக்கிறாரு. ஸோ அது அந்த இடத்துல பூம்ராவோட மாஸ்டர் கிளாஸும் இருக்கு. நெத்தி அடி மாதிரி குறிப்பாத்து அடிச்சாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு டிசி பேட்டிங் பொறுத்தவரையும் இதுதான். ஏன் நிதிஷ் ராணா பத்தி இந்த ஸ்டேஜ்ல யோசிக்க எதுவும் இல்லைன்னு தான் தோணுது. அந்த மாதிரி ஒரு ரன் அவுட்லாம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அவர் என்ன பார்க்காம ஸ்டம்ப் அடிச்சிட்டாரு. அதுக்கெல்லாம் வந்து நிதிஷ் ராணா எதுவுமே பண்ணிருக்க முடியாது என்ன கேட்டிருந்தா. பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் போரா அவுட் ஆனாரு. செகண்ட் மேட்சும் அது மாதிரி பேட்டிங் ஆடும் போது அவுட் ஆயிருந்தாருன்னா நான் ஒரு கொஸ்டின் வச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவங்க இவரோட தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. இவர் ப்ரூவ் பண்ற வரைக்கும் இவரோட தான் ப்ரொசீட் பண்ணுவாங்க. அப்படியே நம்ம மும்பை பவுலிங்க்கு போயிடலாம். மும்பை பவுலிங் சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாங்க. அவங்க ரோஹித் ஆக்சுவலா போஸ்ட் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சது சொன்ன மாதிரியே ஸ்டார்ட் பண்ணாங்க. பவர் பிளேலயே விக்கெட்ஸ் எடுத்தாங்க, ப்ரெஷர் போட்டாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணாங்க. பட் மிடில் ஓவர்ஸ்ல அதுவும் மும்பை பவுலிங் பத்தி பேசும்போது நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். சர்துல் தாக்கர் வந்து நம்ம லாஸ்ட் மேட்ச் நல்லா பிரைஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம என்ன நோட் பண்ணுமோ அதையும் சொல்லியே ஆகணும். அவர் வந்து இந்த ஒரு பவுலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 5 பவுலர் இருக்காருன்னா எப்படி தனியா தெரியுறாரு. ஒண்ணு எல்லாரும் பர்ஃபார்ம் பண்ணாதப்போ பர்ஃபார்ம் பண்றாரு, இல்லைன்னா எல்லாரும் பர்ஃபார்ம் பண்றப்ப நல்லா ரன்ஸ் விக் பண்ணி அப்படி தெரியாது. ஏதோ ஒரு இதுல மாத்தி யோசி மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. எல்லா பவுலர்ஸும் நல்லா போடும் போது அடி வாங்கிட்டு இருக்காரு. யாரும் ஒழுங்கா போடாதப்போ நல்லா போட்டு விக்கெட் எடுத்து ஷைன் ஆயிட்டு இருக்காரு. ஸோ ஒரு மாத்தி யோசி விளையாண்டுட்டு இருக்காரு. எந்த டீம் போனாலும் மாத்தி யோசி தான் விளையாண்டு இருக்காரு. ஓவராலா வந்து எம்ஐயோட பவுலிங் எக்ஸப்ட் ஷர்துல் தாக்கூர் வந்து கொஞ்சம் டீசெண்டா பண்ணாங்க. நீ மயாங்க் மார்க்கெட்ல சொல்ற, பட் அவருமே வந்து 2 overs கொடுத்து 10 runs கொடுத்துருக்காரு. அவரு வேற யாராவது வச்சு மேக்கப் பண்ணிருக்கோம். அந்த மேக்கப் பண்ண வேண்டிய பவுலர் இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணல. ஷர்துல் தாக்கூர் வந்து ஒரு 3 over போட்டு 41 run எங்கேயோ அடிச்சிட்டாங்க, போயிட்டு கெட்டாசிட்டாங்க இன்னைக்கு. அதுலயே வந்து மேட்ச் அவுட்டே போயிட்டாங்க. அந்த இதுல வந்து மேட்ச் அவுட்டு போயிட்டாங்க. அதுவும் அந்த ஒரு ஓவர்ல ரிஸ்வி அடிச்சு நவுத்திட்டாரு. அங்கேயே மேட்ச் வந்து முடிஞ்சு போச்சு கம்ப்ளீட்டா. அதுக்கப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. வெரி டஃப் டே ஃபார் மும்பை இந்தியன்ஸ். பட் திருப்பி சொல்றாங்க, அவங்க வில் ஜாக்ஸ் உள்ள வரும்போது, ஹர்திக் பாண்டியா திருப்பி வரும்போது அவங்க வேற மாதிரி ஸ்குவாடா தெரிவாங்க. இந்த மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு டஃப் டே. ஒரு நல்ல டீம் தோத்துருக்காங்க ஆக்சுவலா. இதை பத்தி அவங்க பெருசா யோசிக்க மாட்டாங்கன்னு தோணுது. நம்ம அப்படியே இதை கன்க்ளூட் பண்ணிட்டு அடுத்த மேட்ச் ஒரு நெய் பைட்டிங் த்ரில்லர் வேற லெவல்ல இருந்துச்சு. நான் இவ்வளவு டஃபா போகணும்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற லெவல் த்ரில்லரா இருந்துச்சு. அந்த மேட்ச்குள்ள போயிடலாம். இனிஷியலா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்க்கும்போது எனக்கு என்னமோ
ஈஸியா ஜெயிச்சிருவாங்க. 200+ ஜிடி எல்லாம் எங்க இருந்து சேஸ் பண்ண போறாங்க? கில்லும் இல்ல. கில்லோட ஒரு ஒரு எப்படி சொல்றது, இந்த கிரவுண்ட் வந்தாலே ஒரு மினிமம் 30 ரன்ஸ் வந்து கேரண்டீட் அந்த மாதிரி இருக்கும் கில்லுக்கு. ஸோ அவரும் இல்ல, ஈஸியா ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். பட் இவ்வளவு டஃபா போயிருச்சு. ரொம்பவே செம்ம க்ளோஸான மேட்ச். நான் கூட சூப்பர் ஓவர்லாம் போகும்ட்டு ஒரு டைம் ஒரு கட்டத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன், அந்த அளவுக்கு க்ளோஸான மேட்ச். ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸ்க்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அகமதாபாத்ல கடைசி 5 ஓவர்ல ரன்ஸை நிறுத்தவே முடியாது. அதுவும் இல்லாம டியூ வேற வரும். அந்த டைம்ல வந்து ரவி பிஷ்னாயா இருக்கட்டும், துஷார் தேஷ்பாண்டேவா இருக்கட்டும், ஆர்ச்சரு, டு த எக்ஸ்டென்ட் சந்தீப் சர்மா எல்லாருமே டெலிவர் பண்ணாங்க. ஆக்சுவலி எல்லாருமே ஒரு டீமா எஃபோர்ட் போட்டு ஜிடியை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஃபுல் கிரெடிட்ஸ் டு ராஜஸ்தான் ராயல்ஸ் பவுலர்ஸ். நம்ம ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் பேட்டிங் பத்தி பேசிடுவோம். அகைன் டெரிபிக் ஸ்டார்ட் பை ஜெய்ஸ்வால் அண்ட் சூரியவன்ஷி. செம்ம டெரிபிக்கான ஸ்டார்ட். சூரியவன்ஷி 18 பால் 31, ஜெய்ஸ்வால் வந்து நல்லா 36 பால் 55 நல்லா ஆடி கொடுத்தாரு. அகைன் நீ சொன்னது வந்து ராஜஸ்தான் நீ கரெக்டா ஃபாலோ பண்ணிருக்காங்க. த்ருவ் ஜுரேல் நம்பர் 3 ஆட வச்சாங்க. நான் என்ன நினைச்சேன், த்ருவ் ஜுரேல் நம்பர் 3 வந்தாலும் ஹெட்மயர் நம்பர் 4 வர போறாரு அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருந்தேன். பட் ரியான் பராக் நம்பர் 5 வருவார்னு நினைச்சேன். பட் வந்து அவங்க ஹெட்மயர் வந்து பினிஷரா தான் பாக்குறாங்க. ஆனா த்ருவ் ஜுரேல் வந்து சும்மா தட்டா திடீர்னு அடிக்கலாம், ரன் அடிக்கலாம், கிளாசிக்கல் ஷாட்ஸ் ஆடி கன்வென்ஷனல் கிரிக்கெட்லயே எப்படி ரன்ஸ் அடிக்கலாம்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாரு. சூப்பரா ஆனாரு. ஒரு 75 ரன்ஸ் அவர் தான் ஒரு தனியா தெரிஞ்சாரு, ஒரு தூண் மாதிரி நின்னாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. சிம்ரான் ஹெட்மயர் ஒரு கேமியோ மாதிரி பண்ணாரு. பட் அதுக்கப்புறம் யாருமே பெருசா அவ்வளவா பண்ணல. பட் த்ருவ் ஜுரேலோட அந்த நாக்கால தான் 210 வரையும் போயிட்டாங்க. ரவீந்திர ஜடேஜா பேட்டிங்ல இன்னைக்கு ஒரு புவர் டே தான். கடைசியில வந்தாரு, 7 பால் 7 ரன்ஸ் தலப்பார ரீசன்ட்டு போயிட்டாரு. பட் ஸ்டில் அவர் வந்து நின்றுருந்தாருன்னா அந்த 7 பால்ஸ் இன்னும் ஒரு 10-20 ரன் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்கன்னா ஆர்ஆர் வந்து இந்த நிலைமையில இருந்திருக்க மாட்டாங்க. ரவீந்திர ஜடேஜாவும் நம்ம நிறைய இடத்துல பெருமையா பேசிடுவோம். பட் அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் 7 பால் 7ங்கிறது ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். பட் ஸ்டில் 210 போட்டாங்க. ஸோ நல்லா பேட்டிங் ஆனாங்க. பேட்டிங்ல வந்து நம்ம பெருசா எதுவும் சொல்ல முடியாது. பினிஷிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்கலாம். ஆனா யாருமே பெர்ஃபார்ம் பண்ணல பினிஷிங் டைம்ல. ஏன்னா 18 ஓவர் இருக்கும்போதே 180 வந்துட்டாங்க. 220 கிட்டேயே நம்ம டார்கெட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் 2 ஓவர்ல 30 ரன்ஸ்லாம் டெஃபினட்டா அச்சீவபிள் தான். பேட்டை விடுறது தானே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ன்றப்ப, பேட்டை விடுறது தானே, அந்த மாதிரி போயிருக்கலாம். பட் அவங்க டொனவன் பெரேரா அவரும் பெர்ஃபார்ம் பண்ணல. ஜடேஜாவும் வந்து பேட்டிங்ல பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல. இப்ப ஜடேஜா எப்பயுமே அப்படிதான் 1 or 2 மேட்சஸ் வந்து இப்படிதான் மிஸ் ஆகும். ரொம்ப போர் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுவாரு. பட் நீ சொன்ன மாதிரி தான் நம்ம ப்ராட்காஸ்ட் சேனல்ல சொன்னீங்க, இதுல விட்டாலும் அதுல பிடிச்சுவாரு, ரெண்டுத்துலயும் விட்டாலும் ஃபீல்டிங்ல பிடிச்சுவாரு. ஃபீல்டிங்ல இன்னைக்கு பயங்கரமா பிடிச்சிட்டாரு. ஸோ ஓவராலாவே அவர் யூஸ்ஃபுல் கிரிக்கெட்டர் தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. நீ சொல்ற மாதிரி ஹெட்மேர் ஆட விட்டு ரியான் பராக் கீழே போனாலும் செட்டே ஆகாது. ஹெட்மேர் ஆட மட்டும்தான் அந்த பெரிய பெரிய சிக்ஸஸ் எல்லாம் அடிக்க முடியும். அது ரியான் பராக் வந்து நல்ல பவுலர் வந்தா கொஞ்சம் தடுமாறிடுவாரு. ஸோ இதுதான் கரெக்டான பேட்டிங் ஆர்டர். இதே தான் போகணும். ஃபினிஷர் மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஏன்னா பெரேராவும் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அந்த இடத்துல சனாக்காவே கொண்டு வந்துடலாம். ஏன்னா பவுலிங் ஆப்ஷனும் கிடைக்கும். ஸோ அது மட்டும்தான் ஆர்ஆருக்கு பேட்டிங்ல ஒரு பெரிய கன்சர்னா இருக்கு. பவுலிங்ல ஸ்டார்ட் பண்ணா சிராஜ் தான். சிராஜ் எப்பவுமே ஒரு கன்சர்ன் தான். அது எப்பவுமே வந்து ஒரு விக்கெட்ஸ் எடுத்தாலுமே அந்த ரன் லீக் பண்றது. இந்த இதுல பார்த்தா அவரால் ஏர்லியா விக்கெட்ஸ் கொடுக்க முடியல. 2 மேட்சா கொடுத்தாலும் இந்த ஒரு விக்கெட் எடுத்தாலும் 4 ஓவருக்கு 48 ரன் என்னமோ கொடுத்திருந்தாரு. அதுவே வந்து லைக் ஒரு ஸ்டார்ட் ஒரு பவுலர் போறாங்கன்னா அவங்க அந்த லைக் ஒரு 10 பிளேஸ் எக்கானமி கன்சிஸ்டன்டா வச்சுட்டு இருந்தாலே அது எப்படி இருந்தாலும் அந்த ரன்ஸ் வந்து 200 பேட்டிங் டீம் போறதுக்கு ஈஸியா ஒரு சான்ஸ் கொடுத்துடுறாங்க அங்கவே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரபாடா, போன மேட்ச் நம்ம பேசியிருந்தோம் என்னடா ரபாடா யூஸ் பண்றது வந்து எஃபெக்டிவா இருந்ததுன்ட்டு. இந்த வாட்டி வந்து ஓகே ரன்ஸ் கொடுத்திருந்தாரு, பட் இருந்தாலுமே ஒரு 2 க்ரூஷியல் விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி பேட்டிங்லயுமே அவரால் அந்த ஒரு கிளிம்ஸ் காமிச்சாரு, என்னால ஒரு கிளீனா ஷாட்ஸ் அடிக்க முடியும்ட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரஷித் கான் கேப்டனுக்கு இன்னைக்கு ஒரு கேப்டன் கொடுத்திருந்தாங்க. அந்த இதையுமே கேப்டன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு ஒரு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. அசோக் சர்மா இன்னைக்கு வந்து 150+ ஒரு பால் போட்டிருந்தாரு. அது 154 நினைக்கிறேன். சோ அந்த இதுல பார்த்தா ஜிடி ஒரு அகைன் ஒரு நல்ல ஒரு டேலண்ட ஃபைன் பண்ணிருக்காங்க. போக சீசன் போக நல்லா பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஐ மீன் எக்கனாமியுமே 10 கீழே இருந்ததுன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னைக்கு அவருக்கு ஒரு டீசெண்டா வச்சிருந்தாரு. எல்லாருமே இந்த ஒரு விக்கெட் அப்படிதான் எடுத்திருந்தாங்க. ஓகே, அதான் ரபாடாக்கு பதிலா ஹோல்டரை கொண்டு வரலாம்னு போன வீடியோல நம்ம பேசியிருந்தோம். பட் ஸ்டில் எனக்கு இன்னுமே அது தோணுது. எத்தனை மேட்சால ரபாடா உங்களுக்கு இன்னைக்கு அடிச்சாரு, ஓகே சூப்பர், நான் ஹேட்ஸ் ஆஃப் ஏன்சிடென்ட் கூட சர்டிஃபிகேட் அடிக்கிறேன். ஹூ இஸ் பெட்டர் பேட்ஸ்மேன்னா ரபாடாவா ஹோல்டரான்னு கேட்டா ஹோல்டர் தான். ஹோல்டரால அந்த பினிஷிங்ல ஃபர்ஸ்ட் பேட்டிங்லேயே அடிக்க முடியும், செகண்ட் பேட்டிங்லேயே அடிக்க முடியும், அவரால் கிளியர் பண்ண முடியும். ரபாடா 1 மேட்ச்ல மிராக்கிள் காட்டுவாரு பேட்டிங்ல. மேட்ச் ஆன் மேட்ச் அது நடக்க சான்ஸே கிடையாது. பவுலிங்ல எல்லாம் கம்பேர் பண்ண முடியாது. ரபாடா எங்கேயோ இருந்தாலும் ஹோல்டர் எங்கேயோ இருக்கணும். பவுலிங்ல ஜிடி மாதிரி ஒரு டீமுக்கு அந்த லோவர் ஆர்டர் பேட்டிங்ல அந்த குஷன் தேவைன்னா ஹோல்டர் தான் ஆடணும்.
பட் இன்னைக்கு வந்து ரபாடா வந்து நல்லாவே பேட்டிங்லயே ஆடினாரு, பவுலிங்கும் கொஞ்சம் நல்லாவே போட்டாரு. அந்த 2 விக்கெட் எடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவா இருந்தாலும் 2 விக்கெட் எடுத்துட்டாரு. இன்னைக்கு ரஷீத் கான் ஃபர்ஸ்ட் ஓவரும் செகண்ட் ஓவரும் நினைக்கிறேன் ரொம்பவே டீசெண்டா போட்டாரு. அது கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்ஸ் ரெடிக் பண்ணிட்டாரு. பட் வந்து அந்த 2 ஓவர்ஸ் நல்லாவே டீசெண்டா போட்டாரு. ஸ்டில் 210ல வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி ஒரு ஸ்டார்ட்டுக்கு அப்புறம் த்ருவ் ஜுரல் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷனலா பேட்டிங் ஆனதுக்கு அப்புறம் அந்த எண்ட் ஆஃப் த இதுல வந்து கொஞ்சம் இழுத்து புடிச்சிட்டாங்க ஜிடி. அந்த 220 225 வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 210ல இழுத்து புடிச்சிட்டாங்க. அந்த இதுல வந்து கிரெடிட்ஸ் கொடுத்துருவாங்க. வாஷிங்டனை யூஸே பண்ணல. 5 பவுலிங் ஆப்ஷன் தான் யூஸே பண்ணாங்க. ஒரு ஓவர் கூட வாஷிங்டன் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்து வாஷிங்டன் ஒரு பவுலரா தான் வந்தாரு, ஆல்ரவுண்டர் தான், பட் பவுலிங் ஆல்ரவுண்டர் தான் இருந்தாரு. இந்த டீம் ஜாயின் பண்ணும்போது அப்படிதான் இருந்தாரு. ஸோ அவரோட பவுலிங் ஆப்ஷனே யூஸ் பண்ணன்றப்போ ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கே வருது. அவரு பேட்டிங்ல அவ்வளவு பெரிய கொஸ்டின் கொடுக்க மாட்டாரு, ஜஸ்ட் கிளாஸா ஆடுவாரு. பெரிய பவர் ஹிட்டர் கிடையாது, கிளாஸா ஆடுவாரு. 1 or 2 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. அவுட் ஆஃப் 5 மேட்சஸ் ஒரு 2 மேட்சஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி இருக்கு. ஸோ அவர் ஃபுல் ஃபிளட்ஜா ஒரு பவுலிங் போடுற பவுலர்ன்றப்ப எங்கேயாவது யூஸ் பண்ணிருக்கலாம். நான் ஒரு ஸ்டெப் ஆயிடாம போவான். ஜெய்ஸ்வாலும் சூரியவன்ஷியும் ஆடிட்டு இருக்கும் போது இடையில ஒரு ஓவர் வாஷிங்டன் கொடுத்து தள்ளிருக்கலாம். 2 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கும் போது வாஷிங்டன் தான் நல்லாவே போடுவார். ஆக்சுவலா ஒரு ஓவர் வந்து அங்க தள்ளி இருக்கலாம். இல்லாட்டி ஹிட்மயர் இறங்கின உடனே ஃபர்ஸ்ட் ஓவரே வந்து கொடுத்து அங்க ஓவர் தள்ளி இருக்கலாம். அந்த இடத்துலலாம் சரியான மிஸ்டேக். ரஷீத் கான் ஆஸ் அ கேப்டன் நான் என்னைக்குமே அக்செப்டே பண்ணிக்க மாட்டேன். நம்ம எல்லா லீக்ஸ்லயும் பார்த்துட்டோம். ஒரு சீசன் T20 வேர்ல்டு கப்ல ஆப்கானிஸ்தான செமிஃபைனல் வரையும் கூப்பிட்டு வந்தாரு, சூப்பர். பட் வந்து நம்ம த்ரூ அவுட்டா எல்லா லீக்ஸும் பார்க்கும்போது அவர் கேப்டன்சில எங்கேயுமே சரி பெருசா பண்ணதே கிடையாது. அண்ட் வந்து கேப்டன்சில அவர் ஆன்ஃபீல்டு எடுக்கிற டிசிஷன் நம்ம வேர்ல்டு கப்லயும் பார்த்தோம். நிறைய போர் டிசிஷன்ஸ் அந்த ஆப்கானிஸ்தான் சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் எல்லாம் போட்டு அடின்னு அடிச்சாங்க. ஸோ அந்த அளவுக்கு போர் டிசிஷன்ஸ் எடுப்பாரு. ஆஸ் எ கேப்டன் ரஷீத் கான் வந்து நான் என்னைக்குமே ஒத்துக்க மாட்டேன். பட் ஆஸ் ஆல்ரவுண்ட் கிரிக்கெட்டர் கடைசியா வந்து கொஞ்சம் ரன்ஸ் அடிச்சு கொடுக்கறது, பவுலிங், அதுல வந்து ஸ்லோலி ரஷீத் கான் இஸ் கம்மிங் டு ஹிஸ் ஓல்டு ஃபார்ம்னு எனக்கு தோணுது. இன்னைக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டதுல டாப் 3 தான் அவங்களோட ஸ்ட்ரென்த். அதுல இப்போ ஒருத்தர் இல்ல, கில் இல்லைன்றப்ப 2 பேர் தான். இன்னைக்கு சாய் சுதர்சன் ஆடினதுனால இந்த நிலைமை. ஆக்சுவலா சாய் சுதர்சன் மட்டும் ஒழுங்கா ஆடலன்னா இன்னும் எப்பயோ சுருண்டு இருப்பாங்க. ஸோ சாய் சுதர்சன் வந்து இன்னைக்கு சூப்பரா எக்ஸ்ட்ராடினரியா ஆடினாரு. லாஸ்ட் சீசன் அவர் எப்படி பார்த்தோமோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த மேட்ச்ல பார்த்த மாதிரி இருந்தது. செமையா ஆடிட்டு இருந்தாரு. பட்லருமே இன்னைக்கு வந்து அப்படியே ஒரு செம கம்பேக். லாஸ்ட் மேட்ச் அவ்வளவு ஸ்லோவா ஆடிட்டு இந்த மேட்ச் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாவே கோ தான். எடுத்ததுமே நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாரு. ஸோ அவங்க 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்னைக்கு குஷாரா எடுத்ததுமே அவருமே நல்ல ஒரு ஷார்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி அவர் கேட்ச் வந்து ஒரு பிரில்லியன் கேட்ச் இட்மேர் வந்து பவுண்டரி லைன்ல டபுள் அட்டெம்ப்ட்ல பிடிச்சு விட்டாரு. ஸோ அவருமே ஒரு டிசப்பாயிண்டட் டிஸ்ஆர்டரா தான் போனாரு. மற்றபடி கீழே நம்ம சொல்ற அதே மாவு தான் அரைச்சிட்டு இருக்கோம். கீழே யாருமே ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றது இல்லை. அதுக்கப்புறம் ராகுல் தெவாட்டியா அப்புறம் ஷாருக் கான் கிளிம்ஸ் காத்தாங்க. பட் முடிச்சு கொடுக்கணும் மேட்ச், அதுதான் வேணும். அது பண்ண முடியல. எங்கிருந்தோ வந்து ரபாடாவும் ரஷீத் கானும் லாஸ்ட் ஒரு வரைக்கும் கொண்டு வந்தாங்க. ஓப்பனிங் நல்ல ஓப்பனிங் நீங்க பார்த்தா சுதர்ஷன் அவரோட ரித்தமுக்கு திரும்ப அதை பிடிச்ச மாதிரி இருந்தது. புதுசு ஃபர்ஸ்ட் மேட்ச் தான் நீங்க ஆடுற கொஷாகரா, பட் அதுவுமே ஒரு நல்ல நாக் தான். அவங்க மட்டும் இருந்து ஒரு நான் நினைச்சேன் ஒரு 100 பார்ட்னர்ஷிப் எடுத்துட்டு போயிடுவாங்க. அந்த விக்கெட் விழுந்ததுல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. பட்லருமே லைக் ஸ்லோலி அவரோட ரித்தமை புடிச்சிட்டே வராரு. போக போக என்ன எஃபெக்டிவா இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஜிடிக்கு மிடில் ஆர்டரே இல்ல ப்ரோ, அதான் உண்மை. எப்படி பார்த்தாலும் அது மிடில் ஆர்டர் நம்ம எங்க சொல்றது. ஆனா இருக்கவங்க யாருமே வந்து ரைட் ஆஃப் பண்ண விரும்பல. எல்லாருமே நல்ல பிளேயர்ஸ் தான். நீங்க எவ்வளவு நாள் போன சீசனுமே போயிடுச்சு, இந்த சீசன் வந்துடுச்சு. அந்த இதுல யாராவது ஒருத்தவங்க கூடமே அந்த இது பண்ண முடியும்னு நினைச்சேன். டெவாட்டியா பண்ணுவார்னு நினைச்சேன். வந்து அடிச்சுட்டு 6 பாலுக்கு 12 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக போற. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது சொல்லுங்க. செகண்ட் ஹாஃப்ல வந்து நீங்க மேட்ச் எடுத்துட்டு போனது நடுவுல 3-4 பேர் யாருமே பண்ணல. பிலிப்ஸ் நல்ல கிரிக்கெட்டர் தான். எல்லா இதுல பார்த்தா அவரால் ஓவர்ஸ் அப்பப்போ போட்டு ஏதாவது ஏமாத்தி விக்கெட் எடுக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஃபீல்டரா அவர் இன்னுமே வந்து இன்னும் யூட்டிலைஸ் பண்ண முடியும்னு அவர் வச்சிட்டு இருக்காங்க. அவர் ஃபெயில் ஆனா எனக்கு இன்னும் அவங்க ஹோல்டர் கொண்டு வர்றது நல்ல டெசிஷனா இருக்கும் தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஹோல்டர் வந்து அந்த இதுல வந்து கடைசி இதுல வந்து நிறைய வாட்டி அவர் அந்த மேட்ச் தோக்குற சிச்சுவேஷன்லயே அந்த ரன்ஸ் ஒரு 2-3 6 அடிக்க முடியும். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்தாலுமே அவரால் எடுத்துட்டு போக முடியும் எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்க என்ன நீங்க ஹோல்டர் வந்து ரபாடாக்கு பதிலா எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்ல பிலிப்ஸ்க்கு வந்து ஒழுங்கா போகலாம் பிலிப்ஸ்க்கு எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல பிலிப்ஸ் பதிலா எடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இது பெரிய பிளைண்டரான ஒரு மூவ். ஆல்ரெடி மிடில் ஆர்டர் இல்ல, இருக்கிறவனை தூக்கி போட்டு திரும்பி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டரு. எஸ் 2 டிபார்ட்மெண்ட் நல்லா பண்ணுவாரு. பட் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஒரு பிளைண்டரான ஒரு மூவ். எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் கொஸ்டின். இப்போ கில் வந்துட்டு குஷாராவையும் வச்சுக்கிட்டு ஜேசன் ஹோல்டர் வச்சுக்கிட்டா நல்ல மூவ் பண்ணுனா அவங்களுக்கு வச்சுக்கிற சூனியம் அது. அதான் அகைன் ஜிடி பேட்டிங் பத்தி பேசிட்டு இருக்கும் போது எனக்கு இன்னைக்கு ஒண்ணு ஸ்லைட்டா என்ன தோணுச்சுன்னா, பட்லர் வந்து அஸ் அ ஓப்பனர் அவரோட ஸ்டாட்ஸ் வந்து எங்கேயோ இருக்கு. ஆக்சுவலி நம்பர் 3 விட ஐபிஎல்ல ஒரு பெஸ்ட் சூட்டட் பொசிஷன் இஸ் ஓப்பனிங் த பேட்டிங்.
இந்த விராட் கோலி ரெக்கார்டு கிட்ட எல்லாம் வந்தாரு ஒரு சீசன், அந்த அளவுக்கு டெரிஃபிக்கா அடிப்பாரு ஓப்பனிங் வந்தா. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி பட்லர் பேக் டு ஃபார்ம் கொண்டு வரதுக்கு, போப்பா போயிட்டு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டாட் பால்ஸ் ஆடிட்டு அதுக்கப்புறம் நீ உன் இன்னிங்ஸை பில்ட் பண்ணி ஆடு அப்படின்ட்டு சாய் சுதர்ஷனையும் பட்லரையும் ஓப்பனிங்ல இறக்கிட்டு குமார் குஷாகரா இஸ் டெசிக்னேட்டட் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுங்கும் போது அவர் மிடில் ஆர்டர்லயே ஆட வச்சிருக்கலாமோ அப்படின்ட்டு எனக்கு தோணுது. பட்லரையும் திருப்பி ஃபார்முக்கு கொண்டு வர ஒரு சான்ஸா இருந்திருக்கும். அதே மாதிரி இவரையும் மிடில் ஆர்டர் குஷாகராட்ட இருந்து நான் எந்த கிரெடிட்ஸும் எடுக்கல, பட் அந்த மூவ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் பட்லர் ஓப்பனர் இஸ் டிஃபரெண்ட் பீஸ்ட் தேன் ஹி இஸ் பிளேயிங் அட் நம்பர் 3. நீ சொல்றதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனா அப்படி ஆட முடியாது. ஏன்னா அடுத்த மேட்சே கில்லு வந்துடும். கில்லு தான் கேப்டன். நீ கில்லிக்கு தர முடியாது, சுதர்சனி கில்லு தர முடியாது. ஸோ யாரு புதுசா வந்திருக்காங்களோ அவங்களை வச்சு ஓப்பனிங் சும்மா இந்த மேட்ச் ஆடிட்டு அடுத்த மேட்ச் திரும்பி கில்லு தான் வரப்போறாரு. இந்த ஒரு மேட்ச்சுக்கு கொடுத்து சப்போஸ் பட்லர் ஒரு 100 அடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கும் பெரிய தலைவலி, கேப்டன் வேற வெளியே உட்காந்துருக்குது. ஸோ அந்த மாதிரி டிசிஷன் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. பட்லர் பர்ஃபார்ம் பண்ணுவாருன்னு தெரிஞ்சாலுமே ஓப்பனிங் அனுப்ப மாட்டாங்க. நம்பர் 3 தான் வேணும். ஏன்னா லாஸ்ட் சீசன் ஃபுல்லாவே நம்பர் 3 தான் ப்ரிஃபர் பண்ணாங்க. இந்த சீசன் நம்பர் 3 தான் வேணும். அவர் ஃபார்முக்கு வரதான் அந்த நம்பர் 3ல வரட்டும், அப்படிதான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகே, அப்படியே ஜிடி பேட்டிங் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். கடைசி வரையும் வெயிட் பண்ணுவோம். நம்ம ஜிடி பேட்டிங் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அதில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, டாப் 3 தான். மீதி எல்லாம் வீக்னஸ் தான். நம்ம லாஸ்ட் இயர்ல இருந்து பேசிட்டு ஒரு இருக்க. இதுல எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, அவங்களால கொஞ்சம் இந்த 24-18 பால்ஸ்ல இருந்ததுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் அந்த ரபாடா 6 அடிக்கிறப்போ அங்க இருந்து மேட்ச் எப்படியாவது எடுத்துட்டு போயிடுவாங்க. இதே வந்து பழைய ராஷித் கானா இருந்தா கண்டிப்பா இந்த மேட்சை வந்து ஒரு 5 பால் வச்சு ஸ்பேர்லயே முடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நிறைய ஷாட் ஆட போய் பேட்லயே பாடல, பின்னாடி அடிக்க போனாரு. ஃபர்ஸ்ட் அவர் கான்பிடென்டா தூக்கி லைன் ஈஸியா கிளியர் பண்ணிட்டு போயிடாரு லெக் சைட்ல. நீங்கன்னா பின்னாடி அடிக்க போய் 2 பால் பேட்ல வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை தோத்துட்டாங்கன்ற நடுவுல இவங்க மேட்ச் வந்து திருப்பிட்டாங்க கொஞ்சம். எனக்கு அந்த ரபாடாவும் ஒரு 6 அடிச்சதுக்கு அப்புறம் ஓகே ஜெயிச்சுட்டாங்க போல அப்படின்னு நினைக்கிறப்போ அங்க இருந்து திரும்ப ரிவர்ஸ்ல போய் சூப்பரா போட்டாங்க. அந்த இடத்துல ஆர்ஆர் பவுலிங் வந்து சூப்பரா அப்ளை பண்ணிட்டாங்க. நம்ம அப்படியே பவுலிங் அப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். அப்படியே நம்ம ஷிஃப்ட் ஆயிடலாம் ஆர்ஆர் பவுலிங்க்கு. ஆர்ஆர் பவுலிங் வந்து இனிஷியலா கொஞ்சம் ஓகே, பவர் பிளேல அடி வாங்கினாங்க. பட் ரன் ரேட் வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஒரு 10 கீழே தான் வச்சிருந்தாங்க. ஸோ நம்ம மிடில் ஆர்டர்ல விக்கெட் எடுக்க ஆரம்பிச்சதும் அப்படியே கொத்தா எடுத்துட்டாங்க. நம்ம இது கூட ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லேயே கூட போட்டாங்க. லாஸ்ட் 20 பால்ஸ்ல 31 ரன்ஸ், 4 விக்கெட்ஸ். ஸோ நல்லாவே கம்பேக் கொடுத்தாங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய கிரெடிட், இந்த மேட்ச் ஜெயிச்சதுக்கும் ஒரு பெரிய கிரெடிட் வந்து ரவி பிஷ்னாய் தான். அவரு தான் அந்த பிரேக் அப்ளை பண்ணாரு. அங்கிருந்து அந்த பவுலர்ஸ் எல்லாமே அந்த கான்பிடன்ஸ்ல அப்படியே உள்ள வந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. யார்கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் எடுக்கவே முடியாது. பட் வந்து ஒரு குரூஷியலான சோர்ஸா வந்து ரவி பிஷ்னாய் இருந்தாரு பவுலிங்ல. ஆர்ஆர் பவுலிங்க்கு வரப்ப திருப்பி இந்த மேட்சை பதிவு பண்றான் ரியான் பராக் as a captain is improving his stakes. செம்மையா கேப்டன்சி பண்றாரு. அந்த மிடில் ஓவர்ல ரவி பிஷ்னாய் கொண்டு வந்ததா இருக்கட்டும், ஜடேஜா அடி வாங்குறாருன்னு தெரிஞ்சு அவரை கட் பண்ணி வெளில போட்டு ரவி பிஷ்னாயை பிலீவ் பண்ணி அந்த 4 ஓவர் கோட்டாவை கம்ப்ளீட் பண்ணதா இருக்கட்டும், இடையில நாண்ட்ரே பர்கரை கூட்டு வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. எல்லாமே வந்து தெளிவா திங்க் பண்ணி மூவ் பண்றது. சஞ்சு சாம்சன் வெளில போனது இட்ஸ் a blessing to disgrace for ராஜஸ்தான் as of now, இப்ப இருக்க நிலைமைக்கு அப்படின்ட்டு எனக்கு தோணுது. ரொம்ப ஃப்ரீயா வந்து ரியான் பராக் கேப்டன்சி பண்றாரு. அகைன் ரவி பிஷ்னாய் பத்தி சொல்லும் போது அவருக்கு பால் சூப்பரா திரும்பச்சு. இன்னைக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு திரும்பல. அவருக்கு பால் வந்து லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தான் அந்த கூகுள்லாம் நின்று அப்படியே திரும்புது. நிறைய பால் பீட்டன் ஆகி பார்த்தோம். அண்ட் ஆர்ச்சர், நீ ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணாதானடா அடிப்பேன்னு சொல்லி ரபாடாவை அப்படியே நிக்க வச்சு இன்டூ த பாடி போட்டாரு. செம்மையான ஒரு பவுலிங்கு. துஷார் தேஷ்பாண்டே ஈஸியே கிடையாது. அந்த லாஸ்ட் ஓவர்ல வந்து அத்தனை பாலையும் வந்து யார்க்கிங் லென்த்ல போடுறது ஈஸியான ஜாபே கிடையாது. நிறைய பிராக்டிஸ் பண்ணி வந்திருக்காரு. அந்த இடத்துல சந்தீப் சர்மா மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேம்பெயினர் இருக்கும்போது துஷார் தேஷ்பாண்டே கையில பந்து கொடுத்ததுக்குமே ரியான் பராகுக்கு ஃபுல் கிரெடிட்ஸ் கொடுக்கணும். அண்ட் டெலிவர் பண்ண துஷார் தேஷ்பாண்டேக்கும் அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணும். ஓவராலா வந்து சூப்பரா வந்து அந்த 210 தான் அடிச்சாங்க. இதுல வந்து வின்னிங் ஸ்கோர் 225. பட் ஸ்டில் அவங்க அந்த பேட்டிங்ல அந்த ரன்ஸ் அடிக்க முடியலாலும் பவுலிங்ல வந்து வித் ஹெல்ப் ஆஃப் ஆல் த பவுலர்ஸ் வந்து அவங்க சூப்பரா கண்டெயின் பண்ணிட்டாங்க. ஸோ வெல் பிளேட் ராஜஸ்தான். இங்க இருந்து அவங்களுக்கு வந்து அப்போர்டு தான். நீ வேணா பாரு, இந்த சீசன் நான் திருப்பி சொல்றேன், ராஜஸ்தான் ஒரு வெல் ரவுண்டட் அட்டாக்கா தெரியுறாங்க. எல்லாருமே பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆண்ட்ரே பர்கர் ஆரம்பிச்சு எல்லாருமே வந்து டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்றாங்க. டானவன் ஃபெரேரா ஃபயர் பண்ணாம தான் நீ சொன்ன மாதிரி ஷானக்காயும் உள்ள கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு வேற லெவல அன்ஸ்டாப்பபிளான ஒரு டீமா தெரிவாங்க. ஸோ யா, கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு தம்பி. நீங்க சொல்லிருங்க. அதுதான் ப்ரோ அவங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 ஓவர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அது ஃபுல்லாவே ஜிடியோட மேட்சா இருந்தது. ஏன்னா அவங்க பாட்டு அடிச்சுட்டே இருந்தாங்க. நடுவுல பார்த்தா அது உண்மையாவே ஆக்சுவலா ஒரு கம்பேக் மேட்ச் தான் சொல்ல போனா. மேல ஃபர்ஸ்ட் அவங்க இருந்தாங்க, திரும்ப இவங்க நடுவுல வந்தாங்க, திரும்ப ஜிடி கிட்ட போச்சு. அந்த இதுல வந்து நடுவுல இவர் சொன்ன மாதிரி பராக் இன்னைக்கு நடுவுல வந்து ஓவர் போட்டாரு. நான் கூட என்ன 6 கொடுத்துறாரு வந்து அந்த ஓவர்ல ஒரு விக்கெட்டும் கிடைச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் லாஸ்ட் பால்ல.
அந்த இதுல வந்து சொன்ன மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங்கா அவரால் பண்ண முடியுது. அவர் வந்து லைக் ட்ரையல் அண்ட் எரரா இருந்தாலுமே அது ஒர்க் ஆயிரலாம் என்னன்றது நெக்ஸ்ட், பட் ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ அந்த ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணும், அது ஒரு கிடைச்சிருக்கு. அண்ட் போன வாட்டி விட இந்த வாட்டி மெச்சோர்டா அவர் பேசுறதா இருக்கட்டும், போன மேட்ச்ல கூட அந்த இதுல கமெண்ட்ரியில சொல்லியிருந்தாரு, வந்துட்டு போய் சொல்லியிருந்தாரு, நான் வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு சூரியவன்ஷி கிட்ட சொன்னது என்னன்னா, நீ ஃபெயில் ஆனாலுமே இந்த சீசன் நீ 14 மேட்ச் ஆடுற அப்படின்றது வந்து இவருக்கே வயசு என்ன ஆகுது, இவரே சின்ன பையன் தான், அவர் இன்னொரு ஒரு சின்ன பையன் அந்த இதுல வந்து அதெல்லாம் எடுத்து லைக் ஓகே நான் உனக்கு அந்த ஸ்பேஸ் தரேன் அப்படின்ற ஒரு ஃப்ரீடம் கொடுக்கறதெல்லாம் பாக்குறப்போ ஓகே லைக் பரவாயில்ல, ஒரு கேப்டன்சி மைண்ட் செட்க்கு ஓகே அவர் சொல்லிட்டு இருந்தாரு, சங்ககாரமும் சொல்லிட்டு இருந்தாரு. இவர்கிட்ட வந்து அந்த சில கேப்டன்ஷிப்க்கு வேணா இந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இவர்கிட்ட இருக்குன்னு பார்த்தேன். அதை வந்து இவர் சொன்னதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியே தான் இவர் ஆக்ட் பண்றதெல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த வாட்டி ரவி பிஷ்னாய் அவங்க எல்எஸ்ஜி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் என்ன நினைச்சேன் சரி எதுக்கு விடுறாங்க அப்படின்ற மாதிரி போன ஒரு பேட் சீசன்ல. பட் இந்த வாட்டி வந்து அந்த 4 விக்கெட் எடுத்தாரு, அதுவும் ஸ்பின்னர்ஸ்க்கு இந்த மாதிரி மேட்ச்ல 4 விக்கெட் எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம். ரவி பிஷ்னாய் தான் பேக் டு பேக் விக்கெட்ஸ் எடுத்து அந்த மேட்சை திரும்ப கொண்டு வந்தாரு. அங்க இருந்து அவங்க சொன்ன மாதிரி டெத் ஓவர்ஸ் தான் எனக்கு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாவே போட்டிருந்தாங்க. துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒரு கம்பேக் தான், முடிச்சு செலிப்ரேஷன்லாம் மாசா போட்டார், ரொம்ப கான்பிடென்டா போட்டாரு ப்ரோ. எனக்கு நீங்க தெரிஞ்சு ஓவர் கொடுத்தாலுமே அந்த பயம்லாம் இல்ல அவருக்கு, கான்பிடென்டா நான் அந்த பால்ஸ் எல்லாம் கரெக்டா நான் அந்த யாக்கர்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண போறேன், அந்த இதுல லாஸ்ட் ஓவர் எனக்கு கொடுத்தாங்க நான் ஜெயிச்சு கொடுக்குற ஜெயிச்சுட்டு அந்த செலிப்ரேஷன் போட்டாரு. பராகு ஒரு பக்கம் அவரோட செலிப்ரேஷனை காமிச்சிருந்தாங்க, பார்க்கவே நல்லா இருந்தது. ஒரு யங் கேப்டன் ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல பெர்ஃபார்ம் பண்றது பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு. மேட்ச் முடிச்சு நடந்து போறப்ப கூட ரியான் பராக் கிட்ட கேமரா அப்படி கொண்டு வந்தாங்க போக்கஸ்ல. அவர் வந்து கேமராட்ட சொல்றாரு, நீ என்ன காட்டாத, அங்க அங்க அவனை காட்டு அப்படின்னு அங்க திரும்ப துஷார் தேஷ்பாண்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிலீஃப் சிஸ்டத்தை வந்து அந்த ஒரு ஈக்குவல் கிரியேட் பண்ணாதான் கூட இருக்க பிளேயர்ஸ் வந்து இந்த கேப்டனுக்காக நம்ம என்ன வேணா செய்யலாம்டான்னு தோணும். அததான் தோனி பண்ணுவாரு. பீடாகோட போன வீடியோல பாத்தீங்கன்னா அந்த டுவேன் ஸ்மித்தை வந்து அவங்க ஆட வைக்கிறப்ப நீ வந்து அடிச்சுதான் ஆட போற, இந்த 14 மேட்சும் நீ ஆடுவான்னு ஒரு கான்பிடன்ஸ் கொடுத்தாதான் டுவேன் ஸ்மித் வந்து சிஎஸ்கேக்கு பெர்ஃபார்ம் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் வந்து பராக் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். ஸ்கோர் கார்டுல வந்து 19th ஒரு ஆர்ச்சர் போட வரதுக்கு முன்னாடி தேஷ்பாண்டே தான் போட்டிருந்தாங்க இனிஷியலா. டக்குன்னு அப்புறம் திரும்பி சேஞ்ச் ஆஃப் டிசிஷன் நினைக்கிறேன் பராக்ல இருந்து. அங்கிருந்து அவர் வரும்போதே கால் பண்ணிட்டு தான் வருவார் ஒரு பவுலரை. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி சேஞ்ச் பண்ணி ஆர்ச்சர் போட விட்டு லாஸ்ட் ஓவர் வந்து துஷார் தேஷ்பாண்டே. ஸோ நீங்க சொல்ற மாதிரி கரெக்டா அந்த ரியாக்ட் பண்றாரு, அந்த ஓவர் யார் போடணும் அந்த மாதிரி கரெக்டான டிசிஷன் எடுக்கிறாரு. பார்க்கலாம், இனிஷியல் ஸ்டேஜ் டீமை கொண்டு போய் பிளே ஆஃப் சேர்த்தாரு, அதுவே பெரிய அச்சீவ்மெண்ட். அதுக்கப்புறம் நடக்கிறது நடக்கட்டும். ஓகே, ஓவராலா இன்னைக்கு வந்து 2 மேட்சுமே ஒரு சூப்பரான மேட்ச். நாளைக்கு 2 மேட்ச் இருக்கு, ஒன்னு லக்னோ விசஸ். சொல்லுங்க, இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் பாயிண்ட் சொல்லிட்டு நாளைக்கு ப்ரெடிக்ஷன் போங்க. அது என்ன நீயே சொல்லிடு, நாளைக்கு பார்த்து நீயே சொல்லிடு. 8 out of 9 ஸ்ட்ராங்லி மூவிங். பிரவீன் ஸ்பீக்ஸ் நீங்க எவ்வளவு ப்ரோ? 6 out of 9. 6 out of 9. 6 out of 9. வெல் பிரஜன் நீ எவ்வளவு? 5 out of 9. 5 out of 9. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ அப்படியே நம்ம நாளைக்கு மேட்சோட ப்ரெடிக்ஷன் வந்துடும். நாளைக்கு வந்து ஒரு டபுள் ஹெட்டர் அகைன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் விசஸ் லக்னோ நேஷனல் ஹைவேல நடக்குது ஹைதராபாத்ல. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஒரு பீக்கான மேட்ச், ஆர்சிபி விசஸ் சிஎஸ்கே சின்னசாமியில நடக்குது. ஸோ நிறைய எதிர்பார்க்கலாம் அந்த மேட்ச்ல. ஸோ நாளைக்கு வந்து யார் ஜெயிப்பாங்க சொல்லுங்கள். நடுவுல இருந்து கமான் ப்ரோ ஆரம்பிங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நடுவுல அந்த கேப்ல யோசிக்கிறோம். சரி, ஓகே. லக்னோ எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல வந்து நான் லக்னோவே சொல்றேன், திரும்பி லக்னோவே பேக் பண்றேன். அவங்களோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் கொலாப்ஸ் பண்றாங்க, பட் நாளைக்கு கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லக்னோவுக்கு தான் போறேன். 2வது மேட்ச்ல ஆப்வியஸா ஆர்சிபி தான். சிஎஸ்கே வந்து இன்னுமே அவங்க ஃபுல் ஸ்ட்ரென்த் அட்டைன் பண்ணல. பிரீவிஸ் நாளைக்கு மேட்ச் இருக்க மாட்டாருன்னு தான் சொல்றாங்க. ஏப்ரல் 11 இருந்து தான் அவைலபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. தோனியோட கைடன்ஸும் இல்லை. ஸோ அவங்க எப்படி உள்ள வருவாங்கன்னே எனக்கு தெரியல, இந்த கேமுக்குள்ள வருவாங்கன்னே. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா இருந்தா வியூவர்ஸ்க்கு நல்லா இருக்கும். பட் நான் வந்து ப்ரெடிக்ட் பண்றது ஆர்சிபி தான். ஓகே, அதேதான். நானும் வந்து நாளைக்கு லக்னோ. அவங்க பேட்டிங் என்னதான் சொதப்பினாலுமே அவங்க பவுலிங் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஒரு மாதிரி டெரிசிக்கா போட்டுட்டாங்க. அந்த பவுலிங் ஸ்ட்ரென்த் வந்து எஸ்ஆர்ஹெச் இல்லை. ஆக்சுவலி பவுலர்ஸ் கேன் ஒரு நல்ல பால் போட்டா பவுலர்ஸ் வந்து ஒரு பேட்ஸ்மேனை டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு இது என்னதான் அடி வாங்கினாலுமே அந்த ஒரு நல்ல பாலுக்கு வெயிட் பண்ணலாம். ஸோ ஐ எம் புட்டிங் மை மணி ஆன் எல்எஸ்ஜி பவுலர்ஸ். அந்த மாதிரி பவுலர்ஸ் எஸ்ஆர்ஹெச் இல்லை. ஸோ அதனால நான் எல்எஸ்ஜி பக்கம் ஆயிடுறேன். ஆர்சிபி சிஎஸ்கே. ஆர்சிபி வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷா வராங்க. ஆக்சுவலி கிட்டத்தட்ட வந்து அவங்களுக்கு 1 வீக் அந்த பிரேக் ஃபர்ஸ்ட் மேட்சுக்கு அப்புறம் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா வராங்க. சிஎஸ்கே வந்து 2 மேட்ச் இப்போ இதாயிட்டு இப்போ உடனே அடுத்த நாள் கிளம்பி சென்னையில இருந்து பெங்களூர் போய் அங்க மேட்ச் ஆட போறாங்க போது அவங்க என்ன ஒரு மைண்ட் செட்ல வருவாங்கன்னே தெரியல.
ஸோ எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது செகண்ட் மேட்ச் ஆர்சிபி, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து லக்னோ. நானும் அதான் யோசிச்சேன். பெருசா ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. அவர் சொன்ன மாதிரி நான் இந்த இதுல எல்லா டீமை விட எல்எஸ்சியோட பவுலிங் லைனப்ப இன்னுமே ஹையா ரேட் பண்ணுவேன். ஏன்னா அவங்க வந்து போன வாட்டியுமே நல்லா போடுறாங்க. மோஷன் கான் வந்திருக்காரு. அதெல்லாம் நான் இன்னும் கொஞ்சம் பாக்குறேன். அவங்களால மோஷன் கான கண்டிப்பா அந்த ஓபனர்ஸ் வந்து ட்ரபிள் பண்ண முடியும்னு எனக்கு ஃபீல் ஆகுது. சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு எல்எஸ்சி, செகண்ட் மேட்ச் வந்து என்னத்த சொல்றது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஒரு 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 எனக்கு என்னன்னு தெரியல ப்ரோ. ஒரு பக்கம் அந்த சும்மா சொல்லல நம்மளுக்கு என்னடா இது ஒரு நல்லா போயிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து டிசி வந்து மும்பை அடிச்சு விட்ட மாதிரி நாளைக்கு போய் பண்ணிட்டாங்கன்னா கலவரம் தான் நைட்டு ஃபுல்லா விடிய விடிய தள்ளிட்டு இருப்பாங்க. பட் இருந்தாலும் கன்சிடரிங் பேப்பர் நான் ஏதாவது மோஸ்டா வந்து நம்மளோட எது தோணுதுன்றத விட பேப்பர் வச்சு போலான்ட்டு தான் வந்து நான் பார்த்தா பேப்பர் வைஸ் நீங்க பார்த்தா ஆர்சிபி வந்து சிஎஸ்கே ஸ்குவாட வந்து வேஹடா இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எல்லாமே வெல் செட் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆர்சிபி நாளைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் வச்சு ஆர்சிபி ஜெயிக்கும்னு சொல்றீங்க, ஆனா இன்ட்யூஷன் சிஎஸ்கே ஜெயிக்கும்னு சொல்லுது. இப்படி எனக்கு இப்படியும் ஒரு அடி அப்படி ஒரு அடிக்க தெரிஞ்சா நான் எங்கேயோ அதுதான் எனக்கு சொல்ல முடியல. எனக்கு வந்து இந்த மேட்ச் மட்டும் தான் ப்ரோ அப்படி. நான் எப்பவுமே எக்ஸ்பெக்ட் பண்றதுக்கு ஒரு 2 வருஷமா தான் ஆர்சிபி பக்கம் சாயுது. சோ அப்படியே சாயுதா இல்ல நாளைக்கு திரும்ப ஏதாவது ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா, நாளைக்கு ஹார்ட் அட்டாக் கொடுத்தா அது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். சோசியல் மீடியா பக்கம் ஒரு 2-3 நாளைக்கு நம்மளே அடிப்பாங்க. ஓகே, 3 பேரும் ஆர்சிபி 3 பேரும் லக்னோவா? ஓகே வியூவர்ஸ், நாளைக்கு யார் ஜெயிப்பாங்கிறத நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இப்போ வரைக்கும் உங்களோட ப்ரெடிக்ஷன் பாயிண்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஸோ நாளை ஒரு டபுள் ஹெட்டர் முடிஞ்சோடனே நம்ம பார்ப்போம். அன்டில் தென் பை ஃப்ரம் ரமான் டி வில்லியர்ஸ், வேல் பிரஜன்.